சன்பேர்ட்ஸ் மிகச்சிறிய பறவை இனம். உலகளவில் 150 சன்பேர்ட் இனங்கள் உள்ளன. அவை சாங்பேர்ட்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை வேகமாக பறக்கக்கூடியவை. ஆண் பெண் பறவைகள் என ஜோடியாக வாழக்கூடியவை. அவைகளுக்கு பூக்களில் உள்ள தேன் மிகவும் பிடித்த உணவு. அது தவிர மற்ற பூச்சிகள், ஸ்பைடர்ஸ் போன்றவற்றையும் அவை உணவாக கொள்ளும். பொதுவாக கிளைகளின் மீதோ அல்லது மலர்களின் மீதோ அமர்ந்து கொண்டுதான் தேனை எடுக்கும். எப்போதாவது பறந்து கொண்டும் தேன் உண்ணும். தேன் உண்ணுவதற்கு வசதியாக கீழே வளைந்த கூர்மையான அலகும் உண்டு. இந்தியாவில் 13 வகையான சன்பேர்ட் இனங்கள் இருக்கின்றன. பர்பிள் ரம்ப்ட் சன்பேர்ட், கிரிம்சான் பேக்ட் சன்பேர்ட், பர்பிள் சன்பேர்ட், விகாஸ் சன்பேர்ட், லோட்டன்ஸ் சன்பேர்ட், ஆலிவ் பேக்ட் சன்பேர்ட், கிரீன் டெயில்டு சன்பேர்ட், பிளாக் த்ரோட்டட் சன்பேர்ட், மிஸ்ஸஸ் கோல்ட்ஸ் சன்பேர்ட், ஃபயர் டெயில்டு சன்பேர்ட் என்பன அவற்றில் சில. இக்ஸோரா மலர்கள்தான் அவைகளுக்கு மிகவும் பிடித்தவை. அதுபோக ஹைபிஸ்கஸ் மலரிலும் தேன் எடுக்கும். காலை 6 மணிக்கே அவை தேன் எடுக்க வந்துவிடும். அவற்றின் குரல் சிர்பிங் சவுண்ட் என்று அழைக்கப்படும். அதாவது ஒரு ஹை பிச்சில் கூச்சலிட்டு கொண்டே தான் அவை வரும். 3 வேளையும் அவை தேன் எடுக்க வருவதுண்டு. ஒரு பூங்கொத்திலிருந்து அடுத்த மலருக்கு தாவும் சுறுசுறுப்பை பாருங்கள். ஃபீமேல் பர்பிள் சன்பேர்ட். சூரியன் கதிர்கள் போல் பல வண்ணங்களில் இந்த பறவை இனங்களின் மின்னும் இறகுகள் இருப்பதால் இதற்கு சூரிய பறவை என்று பெயர் வந்தது. நான் மலர் செடிகளை வளர்ப்பதே இச்சிறிய பறவைகள் தேனெடுக்கவும் கூடு கட்டி வாழவும் தான். அப்பறவைகள் ஜோடி ஜோடியாக வரும். என்ன பேசுகிறதோ தெரியவில்லை. செம்பருத்தி மலரில் தேனெடுக்கும் சூரிய பறவை. கிரிம்சான் பேக்ட் சன்பேர்ட். மலர்களில் தேன் எடுக்கும்போது இவைகள் மகரந்த சேர்க்கை நடைபெறவும் உதவுகின்றன.
தென்னை மலர்களில் தேனெடுக்கும் சூரிய பறவைகள். Purple rumped sunbird. மரக்கிளைகளில் அவை கூடு கட்டும். கூடுகள் ஹேங்கிங் பவுச் நெட்ஸ் என்று அறியப்படும். அவை கூடு கட்டும் காட்சியை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எவ்வளவு ஈடுபாடோடு அவை கூடு கட்டுகின்றன என்று பாருங்கள். உயரத்தில் கூடு கட்டுவதால் என்னால் அவற்றின் குஞ்சுகளை ஃபோட்டோ எடுக்க முடியவில்லை. சன்பேர்ட் என் மனம் கவர்ந்த சிறு பறவை. தனியாக வசிக்கும் முதியவருக்கு இந்த பேர்ட் வாட்சிங் சிறிது ஆறுதல் தரும்.